அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். என பின்தொடர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இளமை மாறா தமிழ் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒற்றுமை என்ற தலைப்பில் உங்களோடு உரையாட வந்துள்ளேன். ஆரம்ப காலங்களில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பழம்பெரும் நாடு, பண்பாட்டில் சிறந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். சாதி, மதம், மொழி இவற்றின் அடிப்படையில் பின்னால் பிரிவினைகள் ஏற்பட்டன. ஆனா இப்போ சமீப காலமா என்ன ஆயிடுச்சுன்னா, பதவி என்ற ஒரு மோகத்தினால் ஒற்றுமை என்றது சீர்குலைந்து விட்டது. குறிப்பாக கடந்த நாட்கள் போலாம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதவிக்காக போர் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் மனிதனை புறந்தள்ளிவிட்டு அவர் பதவி என்ற வெறியில் அவர்கள் எல்லாம் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல ஒற்றுமை நிலை குறைந்து விடுகின்றன. அப்ப அந்த ஒற்றுமையை வருவதற்கான வழி என்ன? விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மையை எல்லோரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு ஒற்றுமை சீர்குலைந்ததுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. ஒரு காலத்து பணம் என்ற நிலையில ஒற்றுமை குறைந்தது. இப்போ சமீப காலமா பதவி என்ற இதுல ஒற்றுமை என்றது நிலை குறைந்து வருகின்றன. இதை சரி செய்ய மனிதன் அவனுக்குள்ளே பண்பாட்டு நிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பக்குவ நிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றதை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு நிகழ்கின்றன. வருகின்ற இளம் தலைமுறை மாணவருடைய கடமை என்ன என்றானா, ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக போராட்டம் நடத்த வேண்டும். எல்லா வகையிலும் ஒற்றுமையை நாம் வாழ்வதற்கான வழிகளை தேட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா, நாட்டில் அனைவருக்கும் ஒரே தரமான கல்வித்தரம் இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநில கல்வி பயில்வதற்கும் மிக எளிதாக இருக்கும். இதுவும் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையாக தான் இருக்கின்றன. அப்போ மனிதனிடையே பல பிளவுகள் ஒவ்வொரு நாள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு கொரோனா நோய் பரவல் காரணமாகவும் இன்றைக்கு பிளவு என்றது ஏற்பட்டுள்ளது. தனிமைப்படுத்துகின்ற நிலை, மனிதனையெல்லாம் தனிமைப்படுத்தணும். அதனால தீண்டாமை ஒரு பாவ செயல் என்று கீழ்த்தாதிக்கான ஒதுக்கி வைத்தோம் நம்ம. ஆனா இன்றைக்கு நோயால எல்லா மனிதனும் தனிமைப்படுத்தி ஒதுக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. ஏன் இது மாதிரியான அவல நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு நாம் தான் காரணமாயிட்டோம். இதுவும் ஒரு ஒற்றுமை சீர்குலைந்த நோயால ஒற்றுமை சீர்குலைவும் ஏற்பட்டது என்று கூறலாம். அதனால மனிதனுக்குள்ளே எத்தனையோ தொல்லைகள் இருந்தாலும் அந்த தொல்லைகளை கடந்து அவன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழ கற்றுக்கொண்டால்தான் அவன் பிறருக்கு அந்த வாழ்க்கை நிலையை கற்றுத்தர முடியும். இல்லை என்றால் தனக்குள்ளேயே அவனை புழுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தானா அவனால் சிறப்பாக வாழ முடியாது. அப்போ சமய பெரியவர்கள் போதித்த தத்துவங்கள் இவையெல்லாம் நம்ம படிக்கின்றோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கின்றோம். ஆனாலும் கூட அந்த ஒற்றுமை நிலைநாட்டுவதற்கான வழியை தேட மாட்டோம். ஒற்றுமையே வலிமை என்று சொன்னார். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற விலங்கெல்லாம் ஒற்றுமை ஆயிடுது ஒரு காலகட்டத்தில். ஆனா மனிதர்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை என்றது காணாமல் போய்விடுகிறது. ஆனா இயல்பிலே மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம தான் ஒற்றுமையில வலிமை. சோலையில் பூத்து பல மலர்கள் பூத்து இருந்தாலும் அது பல வகையான மனங்களை தரும். ஆனாலும் அந்த மலர்கள் எல்லாம் சில மலர்கள் தலையில் பூச்சில் கொள்ளலாம் பெண்களாகப்பட்டவர். ஆனால் சில மலர்களை அணிவிக்க முடியாது. ஆனால் அந்த மலர்கள்லாம் ஒதுக்கவில்லை. அந்த மலர்களும் மற்ற மனம் தருகின்ற மலர்களும் ஒன்று சார்ந்தான் இருக்கின்றன. அதே போல இந்தியா என்ற பூந்தோட்டம் எல்லா வகையிலும் பூத்து கொடுக்கின்ற நாடாக ஒவ்வொரு நாளும் ஆகிக் கொண்டே இருக்கின்றன. அதை ஆக்குவதற்கான வலிமை மாணவர்கள் கையில தான் இருக்கு. படிக்கின்ற தலைமுறையினர் பள்ளிகள் கல்லூரிகளை படிக்கிறார்கள். அவர்கள் எந்த இதுவும் இல்லாமல் எல்லாரும் சகஜமாக பழகின்ற நிற வேறுபாடு, இன வேறுபாடு எல்லாம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை வருகின்ற காலகட்டத்தில் அவர் நல்ல துறைகளுக்கு வரும்போது அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு படுத்தினார் என்றால் அவருடைய வாழ்க்கை இல்லாம சமுதாயம் சிறப்படையும் என்று சொல்றான். என்னை பின்தொடர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.